ஆளுநர் ஆர் என் ரவி இடத்திற்கு வேறு ஒருவர் நியமனமா? இனி ஆளுநர் ரவிக்கு வாய்ப்பில்லையா? வாங்க, அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். மீண்டும் டெல்லி பயணம். ஆளுநர் ரவியின் பிளான் என்ன? பரபரக்கும் அரசியல் களம். தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் இடையே கடந்த 2021ஆம் ஆண்டு அவர் பதவியேற்றதிலிருந்து தொடர்ந்து மோதல் அதிகரித்து வருகிறது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதில் காலதாமதம் செய்வதாக திமுக அரசு குற்றம் சாட்டுகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. மேலும் ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதேபோல் கடந்த 2024 அக்டோபரில் இந்தி மாத விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலில் திராவிடம் என்ற சொல் தவிர்க்கப்பட்டது. இதனால் ஆளுநர் மீது திராவிட ஒவ்வாமை உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. பின்பு 2023 மற்றும்